தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2024 பகுதி 1 வினாத்தாளில் 29ஆவதாக வந்த நுண்ணறிவு வினாவுக்கு விடையளிப்பது பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். 3 வாக்கிய பகுதிகளும் அவற்றுக்குரிய 3 குறியீட்டு கோவைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. இங்கு 3 குறியீட்டு கோவைகள் தரப்பட்டிருக்குது. அதே நேரம் 3 வாக்கிய பகுதிகளும் தரப்பட்டிருக்குது. 3 வாக்கிய பகுதிகளையும் பொதுவாக உள்ள 3 வாக்கிய பகுதிகளையும் பொதுவாக உள்ள சொற்களை நாங்கள் பார்ப்போம். நிறம் என்ற சொல் 3 வாக்கிய பகுதியிலையும் காணப்படுது. ஆகவே இந்த நிறம் என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிரதியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது டயமண்ட் வடிவம். அந்த டயமண்ட் வடிவத்துக்கு பதிலாக நிறம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அல்லது நிறம் என்ற சொல்லுக்கு பதிலாக டயமண்ட் வடிவம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் கீழே வினாட கேட்டுக்கிறாங்க, அதற்கேற்ப ரோசாப்பூ மிக வாசனை உள்ளது. ரோசாப்பூ மிக வாசனை உள்ளது. அதற்கேற்ப ரோசாப்பூ மிக வாசனை உள்ளது. நிறம் என்ற சொல் இங்கே இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், நிறம் என்ற சொல் இதில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது விடை வராது. நிறம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால முதலாவது விடை வராது. இரண்டாவது விடை அல்லது மூன்றாவது விடையாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகவே நாங்கள் அடுத்தது பார்ப்போம். பொதுவாக இன்னும் சொற்கள் இருக்குதான்னு பார்க்கணும். 3 வாக்கியத்திலையும் பொதுவாக இருக்கிற மற்ற சொற்கள். பூ என்ற சொல் 2 வாக்கியத்திலையும் இருக்குது. ஆகவே பூ என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற குறியீடு வடிவம் முக்கோணி. அவை முக்கோணி பூ என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட், நாங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். நிரப்பு வாசனை உள்ளது என்ற அந்த வாக்கியத்தை தனி எடுத்துக்கொண்டு, ஆகவே நிரப்பு என்ற சொல் எங்கு காணப்படுதுன்னு பார்த்தால், ரெண்டாவது இந்த இதில் பாருங்கள், இது நிறம், இது பூ. நிரப்பு வாசனை உள்ளது. ஆகவே இந்த வடிவத்தை நாங்கள் பனியை கொண்டு பிரதிட்டு பார்ப்போம். நிறத்துக்கு பதிலாக டயமண்ட் வடிவமும் முக்கோணி வடிவம் பூக்கு பதிலாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே வாசனை உள்ளதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நட்சத்திர வடிவம். ஆகவே இதுக்கு சரியான விடை ரெண்டாவது விடை சரியானது. ஆகவே நாங்கள் இன்னும் அடுத்ததை பார்க்க போகிறது, இந்த 2 வடிவமும் உள்ள இது நிறப்பூ. இது 2 நிறப்பூ. ஆகவே இந்த முன்பக்கமாக இருக்கிறது ரோசா. முன்பக்கமாக இருக்கிறது ரோசா. இந்த சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது ரோசா. சரியா? ஆகவே இது ரோசா. அடுத்தது முக்கோணத்துக்கு பதிலாக பயன்படுத்துகிற பூ. நட்சத்திரம் வாசனை உள்ளது. இது மிக சதுர வடிவம் மிக. ஆகவே இங்கே அழகான நிறம், இது அழகான நிறம். ரைட், அழகான நிறம். நிறத்துக்கு இது பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. இது மிக. இது மிகக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது, மிகக்கு பதிலாக. ஆகவே இங்கே நட்சத்திர வடிவம் 2வது விடையில் மாத்திரம்தான் இருக்குது. நட்சத்திர வடிவம் வேறு ஒன்றையும் இல்லை. ஆகவே இதுக்கு சரியான விடை 2வது விடை.